ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கோலி செஞ்சால் சாப்பிட மாட்றாங்களா? அப்போ இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிக்கன் குருமா ஸ்டைலில் ப்ரோக்கோலி குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது ரொம்ப ஹெல்தி கூட, அதனால் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுருங்க. இப்போ அதை வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா, பச்சை மிளகா போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்ததுனால 2 பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, இப்போ நான் ஒரு கிண்ணம் பட்டாணி வச்சுருக்கேன். பட்டாணி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் ப்ராக்கோலி மட்டும் போட்டு செய்யலாம். நான் ஒரு கிண்ணம் பட்டாணி போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இதுதான் அந்த சிக்கன் குருமா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக அதையும் போட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. குறை குறைன்னு இருக்கக்கூடாது. இப்போ அரைச்ச விழுதை நீங்கள் வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவு, குருமாக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கும்போது ப்ராக்கோலி போடுங்க. வதக்கும்போது போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். லாஸ்ட்டாக போட்டு ஒரு விசில் கொடுத்தீங்கன்னா போதும், டக்குன்னு ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே மூடி போட்டு வேக வச்சா கூட ஓகே தான். இப்போது சூப்பரான சிக்கன் குருமா ஸ்டைலில் ஒரு ப்ராக்கோலி குருமா ரெடி. இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு ஈஸியான ரெசிப்பியில் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.